Hello, hello. Okay. So, 2 days வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஓகே. இன்னைக்கு நான் பார்க்காம இருக்கேன். ஸோ, என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ, டே டைம் ஃப்ரெண்டில் என்னமோ இதே சொன்னதான் சுத்தின்னு இருக்கிறான். என்னைக்கு இவன் உடைப்பான், நான் எடுத்து எடுத்து பண்றது. ஸோ, ஒரே சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்குது. ஸோ, கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் 1, 2, 3, 4, 5, 6 நாள் இதே இடத்துல இருக்காங்க. ஒரு இன்சைட் கண்டினியூ $6 சர்வீஸ். என்ன பண்றீங்க? ஸோ அப்படியே சைட்வேஸ் ஆகிருக்கு. எந்த ஒர்க்கும் போகாம இங்கேயே வராம அங்கேயும் போகாம. ஸோ இது என்ன காரணமா இருக்கும்? ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது. அந்த நியூஸை வச்சு ஏதோ ஒரு ஒர்க்கம் உடைச்சிக்கிட்டனாலே இங்கேயே போகலாம். ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ எங்கிட்டு போகலாம்னு சொல்ல முடியல. ஸோ ஓகே, இருக்கிற கண்டிஷனை பார்த்தா எனக்கு தோன்றபடி பார்த்தா மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படின்னு தோணுது. ஸோ மேலே தான் உனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, நேராக வந்தோம்னா என்ன இருக்கு, எல்லாவற்றாலும் நியூட்ரலே சுற்றி இருக்கானுங்க. இந்தியா வீக்ஸை பாரு, லிட்ரலி எத்தனை 12.8. இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த 12 வரும்போது தான் எங்க இருந்துச்சு, 12 கீழே தான் இருந்துச்சு. லைக் ரொம்ப வேண்டாம். இந்த இது எடுத்துக்கணும், நவம்பர் இந்த ஏரியாவில் இருந்தப்ப எங்க இருக்கான்னு பார்த்தோம். நவம்பர்ல எங்க இருந்துச்சு ஆளு? அது நம்ம இப்படி நவம்பர்ல எங்க இருந்தோம்? நவம்பர் அந்த அதான் நவம்பர் இங்கே ஆகஸ்ட் நவம்பர் இந்த டைம்ல எங்க இருந்தோம் பார்ப்பேன். 25 ஆகஸ்ட் நவம்பர் ஆக்சுவலி 26,500 ஆல் டைம் ஆயில சுத்தி இருந்துக்கலாம். ஏன்னு சொல்லு. சாரி, அது அங்கே போய் பார்க்கலாம். ஸோ லிட்டரலி 26,000 பக்கம் சுற்றிட்டு இருந்தான். ஸோ இந்த 20 ரொம்ப கலப்பானா இங்கே போய்க்க ஸ்பாட்டுக்கே போய்க்க. ஸோ இது அப்படிதான் இருக்கும். இது போட்டேன் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் நவம்பர் வச்சுக்கலாம். இந்த டைம்ல எங்க இருக்கும் 24,500 இந்த ரேஞ்சில் சுற்றி இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ஆல் டைம் ஹை ரேஞ்சில் இருந்துச்சு கரெக்டா. பட் ஆனால் இப்போ இருக்கிறது எங்க இருக்கு, ஒரு ஃபால் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா விக்ஸ் ரொம்ப கூல் டவுனாக இருக்கு. எக்ஸ் ரைஸ் ஆனால் தான் போகும், எக்ஸ் ரைஸ் ஆகலை. ஸோ எங்க மேலே தான் போகும். கிட்ட ஒரு 2 மாசமா இதே ஏரியாலே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதான் உள்ள வாங்க. ஸோ எங்கிட்ட உடைக்கிறானோ அங்கிட்ட போகணும். அவன் மேல் போக சான்சஸ் இருக்கு. ஸோ சரி, நான் வந்து ஒரு பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டு வந்தலாம்.
ஒரு உங்ககிட்ட இருக்கிற கேஷ் எவ்வளோ? வேற ஃபண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு 2000 தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் இந்த 2 ஃபியோ ஐடிசி எடுத்துருப்பேன். எங்க 8000 இருக்கு. ஒரு 1200 இருக்கு. இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு 10 மணி ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செஞ்சுன்னு பார்க்கலாம். 10 மணிக்கு மார்க்கெட் எங்க இருந்துச்சு அப்படின்னு வைக்கலாம். 10 மணிக்கு மார்க்கெட் எங்க இருந்துச்சு? ஸோ இங்க இருக்கு 24,150. இங்க வந்து எடுத்துருவோம். இருபத்தி நாலாயிரத்தி 150, 250, 450 150 ஒரு 50 50 போட்டோம். கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சார்ட் திரும்பியும் இன்னொரு சார்ட்டு பக்கத்தாலையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒன்னொன்னா கூட சொல்லிக்கலாம். இது இன்ட்ரா வரமாட்டேங்குது. இப்போ நெட் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து புட்டை போட்டலாம். சரி காலம் சரி புட்டா. ஸோ இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு 10 மணிக்கு வந்து பார்த்துட்டு இந்த ஹையை தான் வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன்னா ஸோ இந்த ஹை. ஸோ இங்கே ட்ரிகர் ஆச்சுன்னா மேல் பக்கம் என்ட்ரி. ஆக்சுவலாக அங்கே ட்ரிகர் ஆயிருக்கு. இன்னும் 60 தான் வச்சுருக்கேன். ஸோ 96 அப்போ 86. ஸோ ஹை எங்க இப்போ இங்கேருந்து 1:3 தான் எக்ஸிட் பண்ணலாம். இல்லைன்னா யோசிக்காம ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஃபெயிலியர் ட்ரேட் ஆகிட்டு இங்கே வந்துட்டு அடுத்து இது ட்ரேட் பண்ணியிருப்பேன். இதுதான் வந்து பிஇ சைடில் பிஇ சைடில் ஒரு கண்டிஷனில் என்ட்ரி போட்டிருக்கேன். அவனும் ட்ரிகர் ஆகிட்டு லான்ச் பண்ணி வச்சுருக்கேன். இருபத்தெட்டுனா 18, அங்கேருந்து ஒரு 1:3. இதுவும் ஃபெயிலியர் ட்ரேடு. இன்ட்ரவல் 2 ட்ரேடிங் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ படி பார்த்தா எனக்கு ஒரு 650, இங்கிட்ட ஒரு 650, 6,200 ஆக்டிவ் ஒரு 1,500 நான் லாஸ் ஆயிருக்கேன். ஸோ இன்னைக்கு கேட்குறது. பட் மார்க்கெட்டு சைட்வேஸ் தான். ஸோ இது அப்படியே ஷார்ட் எடுத்து. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து நாளைக்கு சைட்வேஸ் தான் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஃபீல் பண்ணலாம்.
பார்த்தீங்களா? ஒரு தெரியுதா? ஸோ நாளைக்கு மைனரா இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம். ஸோ ஒருவேளை நாளைக்கு இங்க போயிட்டு பார்க்கலாம் தான் வாங்கலாம். பட் எனிவே நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து இதுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ டைரக்ஷன் எனக்கு தெரியல. பட் பட் இந்த லோ வந்து மேபி சப்போர்ட் எடுத்துட்டு ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மேலே போனா போகலாம். இல்லைன்னா நான் சைடு வேஸாக தான் இருக்கும். இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு சைடு வேஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வாட்சிங் த இயர்ஸ் வாங்கணுமா அதை வைக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். See you.